அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீட் எக்ஸாமினேஷனில் வேதிவினை வேகவியல் கெமிக்கல் கைனடிக்ஸ் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தேர்ட் வீடியோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டர் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் மாலிகுலாரிட்டி அதில் என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 13 கொஷின் அப்படின்னம்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 50% வெயிட்டேஜ் இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு தியரியை மட்டும் ரீகால் பண்ணிடலாம். நம்ம புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க தியரியை மட்டும் ரீகால் பண்ணிடலாம். ஸோ 3/7 அப்படின்னம்னா 3வது வீடியோ, மொத்தம் 7 வீடியோ இதில் இருக்குது. இதில் 3வது வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், வினை வகை மூலக்கூறு எண், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனில் என்ன சொல்லுவோம்? டெஃபனிஷன், it is sum of the concentration raised its power, its sum is called as order of the reaction. So sum of the powers of the concentration involved experimentally determined by the rate law. அந்த rate lawவில் sum of the powers of the concentration என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணோம்னா we will get a order அல்லது வினை வகை. மாலிகுலாரிட்டிங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அல்லது மாலிகுலாரிட்டி ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் how we can find out அப்படின்னம்னா எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம். எது இந்த ரியாக்ஷனில் எது ஸ்லோ ஸ்டெப்பில் இருக்கோ அந்த ஸ்லோ ஸ்டெப்பில் ஹவு மெனி ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ்டு அப்படிங்கிறத பொறுத்து த மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வி வில் சே. ஒரு அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைப்படும் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை மூலக்கூறு எண் எனப்படும். அல்லது இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷீஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் அன் எலிமெண்டரி ஸ்டெப். அப்புறம் ஆர்டர் எப்பயுமே 0 அலவுடு. எஸ், ஃப்ராக்ஷனாகவும் அலவுட். ஃப்ராக்ஷன் இருக்கலாம், பின்னமாகவும் இருக்கலாம், முழு எண்ணாகவும் இருக்கலாம், 1 2 3 லைக் தட் இட் இஸ் அவைலபிள், அலவுட். ஆனால் மாலிகுலாரிட்டி இஃப் யூ ஆர் கம்மிங் இட் இஸ் எ ஹோல் நம்பர் ஒன்லி. 1 2 3 அவ்வளோதான். 4 5 6லாம் நெவர். ஸோ மேக்ஸிமம் 3 வரலையும் அலவுட், 0 நெவர் அலவுட். இது முக்கியமான கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி கூட அசர்ஷன் ரீசனில் அல்லது வச்சவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபால்ஸ் அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் எ ஹோல் நம்பர், cannot be 0 or a fractional number. இங்கே அப்படியே ஆப்போசிட்டு, 0 அலவுடு, ஃப்ராக்ஷனல் அலவுடு, இன்டீஜரும் அலவுடு. ஒட்டுமொத்த வினைக்கும் வினை வகை வழங்கப்படுகிறது. ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னம்னா இந்த டோட்டல் ரியாக்டன்ட் இப்போ 2 or more reactants which are involved in the chemical reaction அதுக்கு ஆர்டர் we can find out separately. Then for the total order of the reaction by adding we will say. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வினை வழிமுறையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது. எலிமெண்டரி ரியாக்ஷனே 2 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா முதல் ஸ்டெப்பில் எவ்வளோ, 2வது ஸ்டெப்பில் எவ்வளோ, ஸோ அப்படிங்கிறத நம்ம வி கேன் அசைன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்த கிளாரிஃபிகேஷன் நீடட். இது தெளிவாக இருந்துருந்ததுன்னா கீழே வர சம்ஸு கிட்டத்தட்ட ஒரு 13 சம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம போடலாம் இதை பேஸ் பண்ணி. எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் டு கிவ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். இதனுடைய வினை வகை மூலக்கூறு எண் 2 அப்படின்னு சொல்கிறேன். வினை வகை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதனோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ஸ்டெப்பு 1ல் என்ன நடக்குது? ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் வித் I- கிவ்ஸ் H2O அண்ட் OI- உருவாகுது. ஸ்டெப் 2ல் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் வித் OI- கிவ்ஸ் H2O I- அண்ட் O2. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா we will get this. படிநிலை 1ல் H2O2 இருக்குது, I- ஆகிய இரண்டுமே வினைபட பொருட்கள் இடம்பெறுவது. ரெண்டுமே இருக்குது. H2O2 I- ஆகிய 2 வினைபட பொருட்களும் இடம்பெறுவதால் அப்படிநிலையே வினைவேகத்தின் தீர்மானிக்கும் படிநிலையாகும். ஸோ ஸ்டெப் 1 இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஏன் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு இங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா இட் வில் பி அ ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்குது. சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் போத் H2O2 அண்ட் I- the overall the reaction is bimolecular. ஸோ ரெண்டுமே இன்வால்வ் ஆகிறதால மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் we have to say as 2. ஸோ இது போல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தான் we can identify. Example 2, Br- plus BrO3- in presence of acid medium gives 3Br2 and water. சோதனை மூலம் இதுக்கு கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. வேக விதி, வினை வேகம், ரேட் லா, எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா Kbr- BrO3- H+2 அப்படின்னே அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மொத்தமாக ஓவரால் ஆர்டர் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அப்படின்னா just we have to add this. Here is 1 is available, here 1 is available, here 2, 1 plus 1 plus 2 is equal to 4 அப்படிங்கிறது போல் நம்ம சொல்ல வேண்டாம். What is the overall order of the reaction அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have to add all. ஆட் பண்ணோம்னா we will get to 4. So simple.
ரேட் லா கொடுத்துருந்து இது போல் கொடுத்துட்டாங்க அப்படின்னம்னா சிம்பிளி we have to add the sum of the powers. அதை ஆட் பண்ணி என்ன வருதோ that we have to say as order of the reaction. Example 3. Acetaldehyde on heating gives an alkane, lowest molecular weight of alkane, and carbon monoxide is forming. So அதனை experimental rate law இதுக்கும் கொடுத்துருக்காங்க. Rate of the reaction rate law is equal to K into acetaldehyde power 3/2. 3/2 we can say as 1/1.5. ஒன்றன்னு சொல்லலாம் அல்லது 3/2. இவ்வினையோட வினை வகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இங்கே என்ன இருக்கோ இதை ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு மாலிகுல் தான் இருக்குது. ஸோ அதனோட பவர் என்னவோ அது அப்படியே சொல்ல வேண்டியது தான். ஸோ ஃபார் திஸ் ரியாக்ஷன் the order of the reaction is 3/2. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் கான்செப்ட் கிடையாது. Example 4. X plus 2y gives product. X is equal to y is equal to 0.2 m. அதாவது எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஒய்யோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே 0.2 m என்ற வினையின் வினைவேகமானது மற்றும் வினைவேக மாறிலி முறையே 400 கெல்வினில் 4 × 10⁻³ வினைவேகம் கொடுத்துருக்காங்க, வினைவேக மாறிலியும் கொடுத்துருக்காங்க. வினைவேக மாறிலி வந்து 2 × 10⁻² செகண்ட் இன்வர்ஸ். இவ்வினையின் ஒட்டுமொத்த வினை வகையை கண்டறிக. ஸோ அவங்க என்ன பண்ணால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் we have to find out. இப்போ ரேட்டு, இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் எழுதலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K × X பவர் N அப்படின்னு வச்சுருக்கோம். ஒய்க்கு வந்து எம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். வினைவேகம் ரேட்டு கொடுத்துருக்காங்க 4 × 10⁻³ இட் இஸ் ப்ரொவைடட் இன் த ப்ராப்ளம் இட் செல்ஃப் கொடுத்தாச்சு. ரேட் கான்ஸ்டன்ட்டும் கொடுத்தாச்சு, இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் K 2 × 10⁻² இஸ் அவைலபிள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் X and Y போத் ஆர் 0.2. ஸோ இதுக்கும் 0.2 அதுக்கும் 0.2. இதனோட பவர் n, இதனோட பவர் m. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்து அப்படியே இதில் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 × 10⁻³ டிவைடட் பை 2 × 10⁻². சிம்பிளிஃபிகேஷன் ஹியர். இங்கே மீதி இருக்கிறது பவர் வந்து பேஸ் இஸ் காமன், ரெண்டுலேயுமே காமனாக பேஸ் வந்து காமனாக இருக்குது, 0.2 இருக்குது. ஸோ பவர் என்ன பண்ணலான்னா we can add. அப்போ 0.2 பவர் n + m. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணோம்னா we will get 10⁻² இருக்குது. இது மேலே போச்சு அப்படின்னா 2 ஆயிரும். அப்போ 0.42 அப்போ 1 வரும். ஸோ 1 is equal to n + m. அப்போ n + m கூட்டினீங்க அப்படின்னம்னா 1. ஸோ டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 1. அப்போ இதை பொறுத்து 0.5 இருக்கலாம், இதை பொறுத்து 0.5 இருக்கலாம். ஸோ அதுபோல் கால்குலேஷன் அமைஞ்சிருக்கு. Example 5. For a reaction X plus Y gives விளைபொருள் என்ற வினையில் எக்ஸை 4 மடங்கு ஆக்கும்போது, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து இது 1 இருந்துச்சுன்னா அதை 4 ஆக்கணும். வினைவேகம் 8 மடங்கு ஆகுதான், பிகம் 8 டைம்ஸ். மேலும் எக்ஸ் மற்றும் ஒய் அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் கேஸ், திஸ் இஸ் கேஸ் 1, இது கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டோட ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனையும் 4 மடங்கு ஆக்கும்போது போத் ஆர் கோட்ரபிள். 4 மடங்கு ஆக்கும்போது வினைவேகம் என்ன ஆகுதுன்னா 16 மடங்கு ஆகிறது. எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யை பொறுத்து வினைவகை மற்றும் ஒட்டுமொத்த வினைவகையை கண்டறியணும். தட் we have to do. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ் 1 போட்டு எக்ஸோட ஆர்டரை we have to find out from the given data. அதை முடித்த பிறகு எக்ஸ் தெரியும், அப்போ ஒய் தெரியாது அப்படின்னு வச்சுக்கிட்டு we have to solve the problem. பார்க்கலாம். இப்போ எக்ஸின் செறிவை 4 மடங்கு ஆக்கும்போது வினைவேகம் 8 மடங்கு ஆகிறது. இது ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கான்செப்டை we have to apply now. கேஸ் 1ல் ஃபஸ்ட்டு வந்து 1 மடங்கு, அதாவது எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் 1 இருக்கும் பொழுது ரேட்டும் 1. அப்போ 1 is equal to K × X power m. That means 1x power m. That is the meaning. அப்போ 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவை we have to increase by 4 times. அப்போ 4 டைமாக போடும் பொழுது ரேட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8 டைம்ஸ்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2/1 போட்டோம் அப்படின்னா this divided by this. அப்போ 8/1 is equal to K by K. இங்கே 4x power m, இங்கே x power m. ஸோ KK அடிச்சிடலாம், XXையும் அடிச்சிடலாம், 4 power m மட்டும் இருக்கும். அந்த 4 power m அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 8க்கு சமம். 8 என்னன்னு எழுதலாம், 8 வந்து நம்ம 2 power 3ன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 power m, 2 power 2mன்னு எழுதலாம். ஸோ அப்போ 2m is equal to எதுக்கு சமம் அப்படின்னம்னா 3. அப்போ 2m is equal to 3க்கு சமம் அப்படின்னம்னா then m is equal to 3/2ன்னு சொல்லலாம். ஸோ this is the order with respect to x. So
8 மடங்கு ஆகும் பொழுது செறிவை வந்து 4 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 3/2 அல்லது 1.5 அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இது எக்ஸோட முடிஞ்சிருச்சு. ஆனால் செகண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டையுமே 4 மடங்கு ஆக்கும்போது வினை வேகம் எவ்வளோ ஆகுதுன்னா 16. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இட் இஸ் நியர்லி 1.5, எக்ஸாக்ட்லி 1.5 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு வச்சோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா we can find the overall order of the reaction. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் rate is equal to k into x power 3/2. This we have calculated in the case 1. அதில் கால்குலேட் பண்ண வேல்யூ y power n. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டையுமே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. போத் 4 டைம்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது x become 4x, here the y become 4y. சார் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் வந்து 16, இங்கே ரேட் வந்து 1 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அது ஈக்குவேஷன் 1 2. ஈக்குவேஷன் 2/1 நம்ம ஈக்குவேஷன் 1/2 போடலாம், 2/1 எப்படினா போடலாம். பட் ஹையர் வேல்யூ டிவைடட் பை லோவர் வேல்யூன்னு போட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பிகம் ஈஸியர் ஃபார் கால்குலேஷன் ஃபார் தட் பர்பஸ். ஸோ 16/1. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இது அப்படியே வேல்யூ அப்படியே எழுத வேண்டியதான். k into 4x 3/2 4y power n divided by k x y power n. ஸோ இங்கே 16 ஆயிரும், கேன்சல் பண்ணிடலாம் அதெல்லாம். ஸோ 4 power 3/2 இருக்கும், y கேன்சல் ஆயிரும், 4 power n இருக்கும். ஸோ இதை எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நம்மள்ட்ட the 16 we can write it as 4 ஸ்கொயருங்கிறத 4 power 2ன்னு எழுதலாம். இப்போ 4/3/2 4 power n அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த சம்ம இது ரெண்டையும் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர். அப்போ 3/2 ப்ளஸ் n அது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த பவருக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஹியர் த பவர், ஸோ வி ஹவ் டு ஈக்குவேட் வித் த பவர். அந்த அளவின் உயர்வுக்கு ஈக்குவேட் பண்ணணும். 3/2 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 2. 3/2 எழுதலாம், 1.5ன்னு எழுதலாம். அப்போ 1.5 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு இதை தூக்கி அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆயிரும். 2 minus 1.5 that is equal to 0.5. ஸோ இப்போ ஏற்கனவே எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், that is equal to 1.5. ஒய்க்கு we have now find out 0.5. அப்போ ஓவரால் ஆர்டர் அப்படிங்கிறது 0.5 plus 1.5 is equal to 2. அவ்வளோதான். ஸோ the order of the rate law எழுதும் பொழுது this is the way we have to represent. Rate law is equal to k into x power 3/2 y power 1/2. ஸோ இவ்வாறு we can find out. ஸோ 4x power 3/2, இங்கேயும் x power 3/2. ஸோ x என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே போல் yயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 16/1 is nothing but 6. இங்கே 4 power 3/2, here 4 power n அப்படின்னு வந்துடும். அப்புறம் the power we have to add, இந்த பக்கம் ஆட் பண்ணோம்னா இதை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே 3/2 ப்ளஸ் n இருக்குது, இங்கே வந்து 4 ஸ்கொயர் nothing but 2 இருக்குது. அப்போ 3/2 ப்ளஸ் n is equal to 2, 1.5 ப்ளஸ் n is equal to 2. அப்போ n is equal to இந்த 1.5 அந்த பக்கம் போச்சுன்னா 0.5. ஸோ order with respect to y will be 0.5. ஸோ அப்போ rate is equal to k into x power 3/2ன்னு எழுதலாம், y power 1/2ன்னு எழுதலாம். ஸோ this is the way we have to find out order. எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி அதை நம்ம 2 ஈக்குவேஷன்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணிவிட்டு 2/1 1/2 எது வேணாலும் போட்டு we can find the solution. ஸோ இனிமேல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். அசெஷன் கொடுத்துருக்காங்க. The molecularity of the reaction H2 plus Br2 gives 2HBr is 2 கொடுத்துட்டான். மாலிகுலாரிட்டி வந்து 2. அப்போ எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் இந்த ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வினையின் மூலக்கூறு எண் 2. அப்போ both hydrogen as well as bromine are involved in the chemical reaction. That is the meaning. இந்த வினையின் வினை வகை 3/2 கண்டுபிடிக்க முடியுமா நம்மளை? எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம we could not find the order of the chemical reaction. ஸோ அப்போ இது வேணுமா எடுத்துக்கலாம் ட்ரூன்னு. ஆனால் இதை டேட்டா இல்லாமல் we should not come for any conclusion to say. ஸோ அதனால் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னம்னா ஆப்ஷன் 2 வாட் இட் சேஸ் ஆப்ஷன் 2, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஏனென்றால் இந்த காரணத்தை வச்சு, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இல்லாமல் அதனுடைய வினை வகை 3/2ன்னு சொல்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் we can say as
if both assertion and reason are true but reason is not a correct explanation அப்படின்னு நம்ம சொல்லணும். Next questions. Ames 2002. The order of the reaction is always a whole number. Whole number தான் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? முதல்ல ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா, அங்கே ஆர்டர் என்ன சொல்லியிருக்கு, 0 இருக்கலாம், ப்ளஸ் வேல்யூ இருக்கலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், நெகட்டிவில் இருக்கலாம். ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கோம். The molecularity of the reaction is a whole number other than 0 and generally less than 3. This is correct. நம்ம அங்கே பார்க்கும்போது சொன்னோம். ஸோ molecularity வந்து never 0, never negative value, never integer. ஸோ ஹோல் நம்பர் ஒன்லி 1 2 3 அது வரலையும் இருக்கலான்னு சொன்னோம். ஸோ அப்போ இது ஏற்றுக்க முடியாது, இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபால்ஸ். பட் இது வந்து என்ன சொல்லலாம், ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது போல் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னம்னா ஃபோர்த் ஒனில் இருக்கான்னு பாருங்கள். ஃபோர்த் ஒன் வாட் சேஸ், ஆர் சரி, ரீசன் என்பது சரி, காரணம் சரி, அசெஷன் வந்து கூற்று என்பது தவறு. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ அந்த டேபிள் ரெடியாக இருந்தால் தான், அந்த டேபிள் தெரிஞ்சாலே இதுகளோட கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். தியரி கொஷின்ஸ் தான். அடுத்தது கொஷின் நம்பர் 3, AIPMT 2005 கேட்டிருக்காங்க. The rate of the reaction between two reactants A and B decreases by a factor of 4. ஜென்ரலாக வந்து இன்க்ரீஸ் சொல்லுவாங்க, இங்கே வந்து டிக்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷனை குறைச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் பி இஸ் டபுள் தான். பாருங்கள், நம்ம டிக்ரீஸ்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியை வந்து டபுள் பண்ணியிருக்கோம், ஆனால் இது ரேட் வந்து 4 டைம் குறையுது அப்படிங்கிறான். The order of the reaction with respect to the reactant B is A மற்றும் B ஆண்ட 2 வினைபடு பொருள்களின் வினையின் வேகமானது பியின் செறிவை 2 மடங்காக்கும் போது வினையின் வேகம் 4ஆக குறைகிறது. கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆனால் ரேட்டு குறைகிறது. பி என்ற வினைபடு பொருளின் வினை வகையின் வரிசை அது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கணும், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் 2 டைம்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு we have to frame 2 equations. 2 ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா we can solve the questions easily based on the data. We can frame the equation like this. ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம், AA + BB = CC and DD. இதுக்கு ரேட் எழுதும் பொழுது K × A⁴ B⁴n. பியின் செறிவு 2 மடங்கு ஆகும்போது கொடுத்துருக்காங்க, B is doubled அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வந்து அப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் இதுக்கு எழுதும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K × A⁴m. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ரிமைன் சேம், நோ சேஞ்ச். பி மட்டும்தான் இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே 2 ஆகுது. ஸோ அதனால் 2 டைம்ஸ் அப்படின்ட்டோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 2/1 போட்டோம் அப்படின்னா R2/R1 இஸ் ஈக்குவல் டு 1/4, அதாவது குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கான், அதனால் 1/4 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு K × A⁴m 2B⁴n பை K × A⁴m B⁴n. K கேன்சல் பண்ணிடலாம், A⁴m will get cancel. ஸோ B⁴BB 2/n இருக்குது. அந்த 2/nங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த இதுக்கு சமம், 1/4க்கு சமம். அப்போ 1/4 எப்படி எழுதலாம், 1/2² எழுதலாம். 4க்கு பதிலாக 2² நம்ம எழுதலாம். அப்போ 1/2² இஸ் ஈக்குவல் டு 2/n. கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா பவர் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 2⁻−2 இஸ் ஈக்குவல் டு 2/n. அப்போ பவரை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஆர்டருக்கு வி ஹாவ் டு கம்பேர், வினை வகைக்கு பவரை மட்டும் செறிவினுடைய அடுக்கு. ஸோ அதனோட கம்பேர் பண்ணோம்னா n இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வருது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு -2ங்கிறது தான் இந்த வினைக்கான வினை வகை. அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் அவைலபிள் இன் த 4th ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் 4th ஒன். ஸோ அப்போ ஃபேக்டர் குறையும் பொழுது ஆர்டர் எதில் போகுது, நெகட்டிவில் போகுது அப்படிங்கிற கான்செப்டை we can learn. Next, 4th question, Ames 2005. For a reaction AA gives XP. A ஓட concentration 2 millimole. The rate was found to be 2.4. Rate கொடுத்துட்டாங்க. Concentration this rate வந்து 2.4. On reducing concentration of A to half. இப்போ முன்னாடி வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா அதை 1/2 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அந்த சமயத்தில் ரேட் எவ்வளோ ஆகுதுன்னா 0.6 மாறுது. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு A is, இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான். ஸோ அதனால் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு A ஒன்லி வாட் தேர் ஆஸ்கிங். தமிழில் சொல்லும் பொழுது XA gives XP என்னும் வினையில் A is equal to this much concentration, வினை வேகம் 2.4, ஏயின் செறிவை பாதியாக குறைக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடி 1ன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலா ஈக்குவேஷனில்.
அப்போ வினை வகை என்னாவது 0.6 கொடுத்துருக்கான். அப்போ ஏனுடைய வினை வகை. ஸோ we have to frame two equations. One with respect to concentration ஒன்றுன்னு வச்சுக்குவோம். Another one with respect to half of the concentration அப்படின்னு வச்சுக்கிட்டு we have to frame two equations. See this now. வினை வேகம் ரேட் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம், இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் எம். அப்போ அதனோட ரேட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2.4ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸ், அந்த சமயத்தில் இதனோட கான்சன்ட்ரேஷனை ஆஃபாக குறைக்கிறாங்க. அப்போ இதுக்கு பதில் 1/2 ஏ பவர் எம். அந்த சமயத்தில் ரேட்டு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கிவன் அஸ் 0.6. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, அதனால் ஈக்குவேஷன் 1/2 அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பிகம் ஈஸியர். ஸோ 1/2, this is nothing but 24/6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ nothing but 4 times, yes, kk cancel, இங்கே a by a/2. அப்போ என்ன ஆகும்னா 2 மேலே வந்துடும், அப்போ 2 பவர் m இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னோம்னா இதை என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த 4-ஐ 2 ஸ்கொயர்னு we can write. அப்போ 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m. பவரை மட்டும் கம்பேர் பண்ணணும். ஸோ பவரை கம்பேர் பண்ணோம்னா m is equal to 2. ஸோ order of the reaction is 2 for the reaction. ஸோ இது போல் 2 equations we have to frame. அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண பிறகு just we have to divide பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா we will get the order of the reaction. Fifth question. ஹைட்ரஜன் மற்றும் அயோடின் மோனோகுளோரைடு பின்வரும் வினையை கொடுக்கிறது. AIPMT 2007 கேட்டிருக்காங்க. H2 plus 2 ICl gives 2 HCl plus I2. இந்த வினை முதல் வகை வினை. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. பின்வரும் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. மெக்கானிசம் A, H2 plus 2 ICl gives 2 HCl plus I2. மெக்கானிசம் B, H2 plus ICl gives HCl plus HI. இது மெதுவாக நடைபெறுகிறது. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, HI gas plus ICl gas gives it HCl gas plus I2. இது வேகமாக நடைபெறுகிறது. மேற்கண்ட எந்த வினை வழிமுறை அல்லது வழிமுறைகள் வினையின் கொடுக்கப்பட்ட தகவுடன் சரியாக பொருந்துகிறது. Which of the above mechanisms can be consistent with the given information about the reaction? ஸோ ஒரு ஸ்டெப்பு வந்து மெதுவாக நடக்குது, இன்னொரு ஸ்டெப்பு வந்து வேகமாக நடக்குது. இதில் எது வந்து கரெக்டாக வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சொல்யூஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன், இதுக்கு ஆர்டர் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் ஒன்று ஸ்லோ, இன்னொன்று ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டெப் பியில் மெதுவாக நடைபெறுது இல்லையா, ஸ்லோ ரியாக்ஷன். ஸோ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். திஸ் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸோ இதுதான் என்ன பண்ணுது, ரேட்டை டிசைட் பண்ணுது. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் 2 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பி மட்டும்னு கொடுத்துருக்காங்க. பி என்பது தான் சரியான விடை. B only. Question number 6. AIPMT 2008 கேட்டிருக்காங்க. FeOH 3 times solid reversible gives Fe3 plus aqueous plus 3 OH minus என்ற வினையில் OH minus அயனியின் செறிவு 1/4 மடங்கு குறைகிறது எனில் Fe3 plus அயனியின் சமநிலை செறிவு. ஆக்சுவலாக இது வந்து ஈக்லிபிரியம், இருந்தாலும் இந்த சாப்டரில் நம்ம கொண்டு வந்துட்டோம். AIPMT 2008 கேட்டிருக்காங்க. குறையும் பொழுது அது சமநிலை செறிவு டேஷ் அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ டைம்ஸ், 64 டைமா, 4 டைம்ஸா, 8ஆ, 16ஆ அப்படிங்கிறத we can solve. So given equation is this. For this equation we can write Kc. Kc is equal to product concentration raised its power divided by reactant concentration raised its power. The 3 should be here, not here. It should be here. So அப்போ Fe3 plus OH minus 3 minus power 3. இதை வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் we have to take as unity 1. அப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். Fe3 plus and OH minus. இதனோட கான்சன்ட்ரேஷன் யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ OH minus equal to 1/4 times of OH minus initial. ஏன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ் பை 1.4 times கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1/4 times of OH minus. அப்போ Kc is equal to
1/4 time of 3 and FE 3 plus. அப்போ KC is equal to 1 cube ஒன்று தான், 4 cube is nothing but 64 of FE 3 plus. அப்போ FE 3 plus by 16 is equal to KC, then FE 3 plus equal to 64 times அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 64ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். It is available in the option number 1. So 64 times is the correct answer. Simple question. Just இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா we will get the answer. Question number 7, CBSE 2009. A plus B gives விளைபொருள் இவ்வினையில் காண்பன. ஏயின் செறிவை மட்டும் 2 மடங்காக்கும்போது, ஏ மட்டும் 2 மடங்காக்கும்போது டபுள்ஸ், ஏ கான்சன்ட்ரேஷன் டபுள்ஸ், வினையின் வேகமும் 2 மடங்காகுதான். இதை 2 டைம்ஸ்னா அப்போ அதுவும் 2 டைம்ஸ். அப்போ ஆர்டர் வந்து ஒன்றா இருந்தால் தான் இட் இஸ் பாசிபிள். பார்ப்போம். ஏ மற்றும் பி இரண்டின் ஆரம்ப செறிவையும் 2 மடங்காக்கும் பொழுது 8ஆக மாறுகிறது. ஸோ அப்போ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் ஏவும் பியும் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா we can write the rate law. வினை வேகங்கள் கொடுத்துருக்கறல எது கரெக்டு, எது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கேஸ் 1 போட்டு ஏவோட கான்சன்ட்ரேஷன் அதை வச்சுக்கிட்டு we have to find the order of the reaction. இதை வந்து கேஸ் 2ன்னு வச்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணி we have to find the order of the reaction with respect to B பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி among the 4 options which is correct, which is relevant அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கேஸ் 1, A plus B gives product. ஓகே, ரேட் R1 is equal to K1 into A power M. கான்சன்ட்ரேஷன் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. வினையின் வேகம், ஏயின் வினை வேகம் 2 மடங்காகும்போது வினையின் வேகமும் 2 மடங்காகிறது. ஸோ அப்போ இதுவும் 2 டைம்ஸ், கான்சன்ட்ரேஷனும் 2 டைம்ஸ் when A doubles. அப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2/1 போட்டோம் அப்படின்னம்னா இது 2 டைம்ஸ் ஆகுது, இதை 1 டைம்னு வச்சுக்கிறோம். அதனால் 2/1 K1 அடிச்சிடலாம், ஏஏ கேன்சல் பண்ணிடலாம், M 2 power M. அப்போ 2 is equal to 2 power M. அப்போ 2 power 1 is equal to தான் என்னது M. அப்போ பவரை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். பவரை ஈக்குவேட் பண்ணோம்னா M is equal to 1. அப்போ M is equal to 1ங்கிறது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு A. ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு A. அது எவ்வளோ 1. ஸோ இப்போ போய் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் ஏவுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 and 4 will not be the answer. இங்கே ஏவுக்கு எங்கேயும் எதாவது ஒன்றுதில்லை டபுள்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்து நம்ம போடாமலே கூட ஆன்சர் சொல்லலாம். இருந்தாலும் இங்கே 2 இடத்துலையுமே ஏஏன்னு இருக்குது. அதனால் பிக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் we should come for conclusion. கேஸ் 2, R1 is equal to K into A into B power N. கேஸ் 2 இதனோட கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்ணுறாங்க, இதனோட கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்ணுறாங்க அப்படின்னு சம்மில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சம்மில் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஏ மற்றும் பி இரண்டின் ஆரம்ப செறிவை 2 மடங்காக்கும் போது வினை வேகம் என்ன ஆகுதான் 8 மடங்கு ஆகிறது. ஸோ அப்போ இதையும் டபுளு, இதுவும் டபுளாக இருக்குது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம், 2 ஈக்குவேஷன் 2/1 போட்டோம் அப்படின்னம்னா இது சப்ஸ்டியூட் டிவைடட் பை திஸ் we will get KK will get cancel, AA இங்கே BB N. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இது 8 டைம்ஸ் என்று கொடுத்துருக்காங்க, இதை 1 டைம் தான், 2 டைம்ஸ். எஸ், அப்போ 8/2 is equal to 2 power 1 இருக்குது, இங்கே 2 power n இருக்குது. ஸோ அப்போ 2 power n அப்படின்ட்டு இங்கே நம்ம சொல்லலாம், பிகாஸ் பேஸ் வந்து காமனாக இருக்கிறதால. இப்போ 8/2 is equal to 2 power n. 8/2 is nothing but நம்ம 4ன்னு சொல்லலாம். 4 is equal to 2 power n. இந்த 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் is equal to 2 power n. அப்போ இங்கே பவரை மட்டும் கம்பேர் பண்ணணும். அப்போ n is equal to 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ n is equal to 2ங்கிறது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு B, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் B. ஸோ நம்ம இதுக்கு ஏற்கனவே 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், இதுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அப்போ ரேட் லா இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A power 1 B power 2. ஸோ இப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னம்னா எஸ் ஏவில் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு B power 2. ஸோ இதுதான் அதுக்கான
ஆன்சர். ஸோ அப்போ விடை இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இது இருக்குது. Next question, AIMS 2010. For a first order reaction, if concentration is doubled, first order சொல்லிட்டாங்க, the rate of the reaction becomes, முதல் வகை வினையில் செறிவை 2 மடங்காக்கினால் வினை வேகம், சம் போட்டு தான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. 2^1 இந்த வகத்தில் அப்படியே என்ன ஆயிரும் 2 ஆக போகுது. இருந்தாலும் நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி போட்டுடலாம். கேஸ் 1. ஸோ இங்கே ஒரு வாட்டி இங்கே 2 டைம்ஸ்னு எடுத்துக்கிறோம், 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2/1, equation 1, equation 2, 2/1, k will get cancel, a will get cancel, a/1. அப்போ இங்கே 2/1 இதனோடது 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு இந்த இதுக்கு. ஸோ அதனால் 2/1 is equal to 2. ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆகுது, 2 is equal to 2. இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1 தான். ஸோ அதனால் ரேட் is equal to 2 டைம்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் 1ல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்கலாம். எஸ், 2 மடங்கு ஆகிறது டபுள்ஸ். ஸோ சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணாமலே இதை சொல்லலாம். இருந்தாலும் we have to mathematically prove it. Question number 9, AIMS 2010. XY என்ற வினைக்கு வினைபொருளின் செறிவிற்கும் எக்ஸு நேரத்திற்கு டி இடையே வரைபடம் வரையும் பொழுது நேர்கோடானது ஆரிஜின் வழியாக செல்கிறது. அதாவது என்ன எடுத்துருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இது ஓ, இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் நேரத்திற்கு எதிரான வரைபடம் எதிர்குறி சாய்வுடன் கூடிய நேர்கோடு மற்றும் ஒய் அச்சில் வெட்டுத்துண்டு இன்டர்செப்ட், நேர்குறி சாய்வுடன் கூடிய நேர்கோடு மற்றும் ஒய் அச்சில் வெட்டுத்துண்டு, எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடு, அதிபரவளையம். ஸோ இது போல் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம போடும்பொழுது கிராஃப் வி ஆர் கெட்டிங் லைக் திஸ். இந்த இது ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஒத்து வருது அப்படின்னம்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா x/t is equal to k. அது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த ஸ்லோப்புக்கு சமம் k. ஸோ ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் rate of the reaction is constant. Rate of the reaction is always constant. So dx/dt versus t will be give a straight line parallel to x-axis. So x-axis y-axisக்கு parallel. So x-axisக்கு parallel-ஆக இருக்கணும். ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் அச்சிற்கு இணையான கோடு. So third one is the correct answer, a straight line parallel to x-axis. So answer is third one. Question number 10. CBSE preliminary 2010 they asked 2a plus b, அதனோட ஏவோட கான்சன்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பியோட கான்சன்ட்ரேஷன் இஸ் அவைலபிள், அதனோட ரேட் அவைலபிள். இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1, 2, 3, 4 அது போல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தீஸ் பை யூஸிங் தீஸ் டேட்டா வி ஹவ் டு ஃபைண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் பி. அதை கண்டுபிடிச்சி ரேட்லாம் வி ஹவ் டு ரைட் லைக் தட். எது வந்து கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணணும். இப்போ ஏவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பியில் அதோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறதா எடுத்துக்கணும். இப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏர் வி கேன் கம்பேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அதே சமயம் பியோட ஆர்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அந்த சமயத்தில் ஏவோட கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்கிறதா எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த ரெண்டும் கான்சன்ட்ரேஷன் சேம். அப்போ என்ன ஆகிக்கும்னா இது கேன்சல் ஆகிக்கும், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அதை வச்சுக்கிட்டு அப்போ ஏவுக்கு கண்டுபிடிக்கும் பொழுது இந்த வேல்யூ ரெண்டையும் இந்த வேல்யூவும் நம்ம எடுத்துக்கணும் ஃபார் ஏ. ஃபார் பிக்கு போடும் பொழுது இந்த இடத்துக்கிட்ட கான்சன்ட்ரேஷனையும் இந்த ரெண்டு வேல்யூவும் பிக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு we have to solve the problems. Case 1, ஏவிற்கான வினைவகை ஆர்டர். சோதனை 1 மற்றும் 4 பியின் சரிவு சமமாக உள்ளதால் தள்ளத்தக்கது. பாருங்க, சரிவு பியோட சரிவு 1லையும் 4லையும் சமமாக இருக்குது, அதனால் அது கேன்சல் ஆகிக்கும், அதனால் அது வந்து எடுத்துக்க வேண்டாம். வினைவேகம் ரேட் k இன்ட்டு a பவர் m b பவர் n. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் போடும் பொழுது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0.1, அதனோட ரேட் எவ்வளோ 6. 0.1, பியோட கான்சன்ட்ரேஷனும் 0.1, ரேட் கான்ஸ்டன்ட்டு 6 இன்ட்டு 10 - 3. ரெண்டாவது எடுத்துக்கலாம் 0.3, அதனோட 7.2, 2.4 இன்ட்டு 10 - 2 k இன்ட்டு 0.1 b. ஸோ ஈக்குவேஷன் 2/1 போட்டோம் அப்படின்னோம்னா
2.4 in 10 power minus 2 by 6 in 10 power minus 3 is equal to, ஸோ இங்கே கேன்சல் ஆகிக்கும் ஏன்னா எல்லாமே சேம் இருக்குது அதனால் கேன்சல் ஆகிருக்கும். இங்கேயும் கே கேன்சல். ஹியர் இஸ் 4mன்னு இருக்கும். இங்கேயும் அடித்தோம் அப்படின்னம்னா இட் பிகம் 24/6ன்னு வரும். நத்திங் பட் 4. அப்போ 4 is equal to 4m. இங்கே பவர் என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம், 1 இருக்கலாம், பிகாஸ் பேஸ் இஸ் காமன். ஸோ m is equal to 1. ஸோ what we find out, that is for order of the reaction with respect to A. ஸோ A வந்து 1. கீழே மேலே போய் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கேவுக்கு ஏவுக்கு வந்து 1 தான். ஏவுக்கு இங்கே ஸ்கொயரு, இங்கே ஏ, இங்கே ஸ்கொயரு. அப்போ 2 will not be the answer, 4 will not be the answer. Why? Because ஏவுக்கு வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ இது ரெண்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சே ஆகணும். பியை கண்டுபிடிச்சோம்னா தான் we should come for conclusion. ஒரு வாட்டியாக பி ஸ்கொயர் அப்படிங்கிறத we have to find out. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா these data we have to take. அப்போ எடுக்கும் பொழுது இங்கே வந்து ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஆயிரும், கேன்சல் ஆகிக்கும். ஸோ அதனால் we have to take frame the equation like this. பிவிற்கான வினை வகை ஆர்டர் பி. சோதனை 2 மற்றும் 3இல் ஏயின் செறிவு சமமாக உள்ளதால் தள்ளத்தக்கது. சேம் கான்சன்ட்ரேஷன், அதனால் கேன்சல்டு. ஸோ சோதனை 2 அதுக்கு அப்ளை பண்ணும்பொழுது 7.2 ரேட்டு. கேவோட கான்சன்ட்ரேஷன் 0.3, ஏவோடது. பியோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2. 3ல் ஏவோட கான்சன்ட்ரேஷன் 0.3, பியோட கான்சன்ட்ரேஷன் 0.4, அதனோட ரேட்டு 2.88. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1, 2 ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 2/1. ஸோ இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் போட்டோம் அப்படின்னா 2.8 இது 7.1 10 7 equal to this value divided by this value. போட்டு சொல்லி பண்ணுறோம். ஸோ ஹியர் this will get cancel, k will get cancel. 0.4 0.2 அப்படிங்கும்போது 2 பவர் n இங்கே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 power minus 2 இருக்கிறது மேலே போச்சு அப்படின்னா ஒரு 10 ஆயிரும். அப்போ 28 7 வாட்டி அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட 4 times. 4 எப்படி எழுதலாம், 2 power 2ன்னு எழுதலாம். 2 power 2 is equal to 2 power n. அப்போ என்னோடது எவ்வளோ, 2. we have to equate with respect to b. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏவோட ஆர்டர் with respect to that is 1, பியோட ஆர்டர் is 2. அப்போ a power 1 b power 2 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துடலாம். எஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் ஆல்சோ ராங். திஸ் ஆல்சோ, தேர்ட் ஆல்சோ ராங். ஸோ இதுக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1 பி பவர் 2 அப்படிங்கிறது தான் சமமானது. இதுபோல் சொல்லும் பொழுது ஐசோலேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து சேமாக இருக்குது, ஐசோலேட் பண்ணிடலாம். ஸோ தட் வே வி ஹாவ் டு டேக் த டேட்டாஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 11, எய்ம்ஸ் 2010. வினையின் மொத்த வினைவகை என்பது ஒரு வினைவேக விதியில் உள்ள தனித்தனி உறுப்புகளின் அடுக்குகளின் படிகளின் கூடுதல். வினைவகை, ஆமாம், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். The overall order of the reaction is the sum of the exponents of all the reactants in the rate expression. Is exactly correct, true, சரி. அப்புறம் பல உயர்வகை வினைகள் உள்ளன. There are many higher order reactions. Higher order reactions இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரீசன் வந்து தவறு. ஸோ அப்போ அப்படின்னா ஆன்சர் வந்து 3. ஆன்சர் 3 என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, கூற்று சரி. எஸ், கூற்றுங்கிறது சரி. பல உயர்வகை வினைகள் உள்ளது அப்படிங்கிறது அது வந்து ஃபால்ஸு. காரணம் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ 3 இஸ் த ஆன்சர். 3 இஸ் த ஆன்சர். இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வெறும் தியரி கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 12, ஏஐபிஎம்டி 2011 கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்கரெக்ட். எது தவறானது, தவறானதை சரியாக கண்டுபிடிச்சி போடணும். எது சரியானது அல்ல, அதுதான் ஆன்சராக இருக்கணும். இப்போ ஸோ அதுபோல் கொஸ்டின்ஸ் இது பண்ணும்போது ஒவ்வொன்றா பார்க்கணும். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ ஹோல் நம்பர். எப்பயுமே ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஹோல் நம்பராகவே இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம். ஸோ அதனால் இட் இஸ் ராங், தவறு. முழு எண்ணாக இருக்கணுமா? கிடையாது. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மின்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி. எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஆமாம், ட்ரூ. ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஆர்டருக்கும் என்ன இல்லை, ரிலேஷனே கிடையாது. தெர் இஸ் நோ ரிலேஷன் அட் ஆல்.
Order of reaction is a sum of power of the concentration terms of reactants to express the rate of the reaction. Yes, அதுதான் definition for order of the reaction. அதெல்லாம் ட்ரூ. தமிழில் சொல்லும்போது வினையின் வினைவகை மதிப்பு எப்பொழுதும் முழு எண் இல்லை. நெகட்டிவ் இருக்கலாம், ஃப்ராக்ஷன் இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம், பூஜ்ஜியம் இருக்கலாம். ஸோ அதனால் முழு எண்ணுங்கிறது தவறு ராங். வினைவகை மதிப்பு சோதனை மூலம் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட், ட்ரூ, சரி. சோதனை மதிப்பு இருந்தால் தான் வினைவகையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வினைவகை மதிப்பு வினைபடு பொருள்களின் வேதிவினை கூறு விகித குணங்களை பொறுத்து அமைவதில்லை. அந்த கோஎஃபிஷியன்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது சரி. விகித வினகுணங்களை பொறுத்தில்லை. வேக விதியின் இடம் பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்களின் கூடுதல் ஆகும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறானது ஸ்டேட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரெசன்டட் பை. ஸோ இன்னவரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனும் மாலிகுலாரிட்டியும் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் எப்படியெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதனோட கான்செப்ட்டு ஜஸ்ட் ரெண்டு கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு they asked nearly 11-12 questions they asked. ஸோ இதை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னம்னா இதில் வர கொஷின் ஒரு கொஷின் இருந்தால் கூட அதுக்கு 4 மார்க்கு முழுவதுமாக நாம் பெற முடியும். தேங்க்யூ.